இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருவீங்க. பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு செஃப்பாக அவதாரம் எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். நீங்களாம் லக்கிங்க, நீங்களாம் லக்கி. ஓவர பில்டப்பாக தர வேணாம், நான் நேராக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. பிகாஸ் நானே வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் வந்துட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். சிக்கன்லாம் வாங்கிட்டேன். ஸோ சிக்கனை பேஸ் பண்ணி தான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். இங்கே யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறவங்க வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு யூடியூப் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு, கோழி 1 கிலோ, மிளகா பொடி தூள் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வந்துட்டு நீங்களும் அப்படி சமைப்பீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அப்படி தான் சமைக்க போகிறேன் இன்றைக்கி. மோஸ்ட் ப்ராபபிளி நான் வந்து இன்றைக்கி சிக்கனை வச்சுட்டு இல்லை சொல்ல மாட்டேன். சொன்னேன்னா நீங்களாம் வந்துட்டு ஓ இவன் இதுதான் சமைக்க போகிறான் அப்புறம் எதுக்கு பார்க்காம போயிட்டீங்கன்னா அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிங்களா? கண்டுபிடிங்க. அப்புறம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமருங்க. இந்த யூடியூப் வர மாதிரி உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி தேவையான அளவு, அந்த இதெல்லாம் இங்கே இருக்காதுங்க. ஏன்னா எனக்கே சமைக்க தெரியாது. நானே ஏதோ குத்து மதிப்பாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துங்களேன். ஸோ அப்படி என்னடா இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆனால் ஒன்றும் இருக்காதுங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துட்டு போங்க. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். அதுவும் இல்லாமல் என்கிட்ட வீடியோ வேறு இல்லையா, என்ன செய்யுதுன்னு தெரில. அதான் ஏதாச்சும் ஒன்று போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த பாட்டு வருமே, இவன் வசம் இருந்தது 7 வீடியோ 7 இன்று தீன்றாச்சு, கைவசம் இல்லையடா ஒரு வீடியோ, காப்பதே இது மஞ்சத்தூள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மெதுவா சிக்கனை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மெரினேட் பண்ணுறோமோ, எவ்வளோ நேரம் மெரினேட் பண்ணுறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்போ தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு மெரினேட் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த ருசியோட நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரமாக 45 நிமிஷமாக நீங்கள் வந்துட்டு மெரினேட் பண்ணி இது இந்த மாதிரி மெரினேட் பண்ணி நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா இன்னும் வந்து அது சிக்கன் வந்துட்டு இன்னும் டேஸ்ட் நிறையா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஓகே, இது மேரினேட் பண்ணியாச்சு. அது வெயிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறந்துட்டேனே, இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸ், அண்ட் தென் ஒரு 4 பல்லு பூண்டு, அண்ட் தென் 2 சின்ன வெங்காயம். 2 சின்ன வெங்காயம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். நல்லா இருக்குமோ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லா அரைன்னு அரைக்கணும். ஓகே, இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வெரி சாரி, திஸ் இஸ் ஆக்சிடென்டல். எங்கள் அக்கா பார்த்தா இன்னும் கற்றுமே. இங்கே பாருங்கள், நான் தட்டினேன், தட்டிட்டு மூடி போகலான்னு. சரி கைஸ், ரொம்ப நேரமாக இது அரைய மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா தண்ணி ஊற்றி இது அரைக்கணுமா. நான் தண்ணி ஊற்றவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா பாப்பாங்கன்னு மறந்து போகிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். எல்லா குக்கிங் சேனல்லையும் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் என்ன எடுக்கலாம், வெங்காயம் தேவையான அளவு, கிழங்கு போடலாம், கிழங்கு ஒரு உருண்டை, அப்புறம் என்ன போடலாம், அப்புறம் நிறைய இந்த பவுடர்லாம் இருக்குது, சில்லி பவுடரு, மல்லித்தூள் பவுட்ரு, அதெல்லாம் இருக்குது.
இப்போ என்ன பெரிய டாஸ்க்லாம் எந்த பவுட்ரு எதுன்னு கண்டுபிடிக்க தான் பெரிய டாஸ்க்கு. ஸோ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு இது வந்து மிளகாத்தூள், இது வந்து மல்லித்தூள் நான் அப்புறமேல சொல்கிறேன். அது வரைக்கும் நான் இதெல்லாம் வந்து கட்டிங் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு வந்து அடுப்பை வந்துட்டு லைட்டான சூடில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து வைப்பில்லை, நான் வந்துட்டு ஒரு பெரிய செஃப். நான் வந்துட்டு செஃப் தாமு இருக்கார்ல, அவர் கூட நான் வந்துட்டு அசிஸ்டண்டாக வேலை பண்ணேன். நான் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போறீங்க. அவர் எனக்கு அசிஸ்டண்டாக இல்லை. நோ, நான் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின்னு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணும், ஊற்றிக்கின்னு என்ன பண்ணுங்க, வெங்காயம் இருக்கல்லவா, வெங்காயம் அதை போடுங்க. அது அப்புறம் தான் அது தெரிக்குது, அது அப்புறம் தான் தெரிக்கும். நம்ம வந்து அதெல்லாம் அது வந்து பயப்படாமல் இருக்கணும். பயப்படாதா. ஸோ அடுத்தது வெங்காயத்தை போட்டு என்ன பண்ணுங்க, பச்சை மிளகாவையும் சோப்பு மிளகாவையும் வெட்டி வச்சுருங்க. அதை போடுங்க சேர்த்து. போட்டோன்னே கிழங்குகளுக்கு அல்லவா, ஆக்சுவலி கலர் மாறணும். ஆமாம் நீங்களே பாருங்கள். ஒரு பேச்சுலராக இருந்து யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது பேச்சுலராக இருக்கீங்க, அவங்களாம் வந்துட்டு நான் சமைக்கிற மாதிரி கற்றுக்கிட்டு எப்படி சமைக்கணும் அப்படின்னு நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க சமைச்சி. ஓகே, ரொம்ப முக்கியம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் போட்டோன்னே அரைச்சி வச்சுக்கிறதுல போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கனெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் இருக்கவே இல்லை. இது வரைக்கும் என் சேனலில் நான் இப்படி பண்ணதில்லை. நானே சமைச்சு நானே என் டிஷ்ஷுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த சிக்கன், நான் செஞ்ச சிக்கன் இருக்குல்ல, அதோட வாசம் இருக்குல்ல, அச்சூ மோமோ சொல்லவே முடியல. வாசமே இல்லையான்னு கேட்காதீங்க, வாசம் இருக்கு. அப்புறம் அதோட டெக்ஸ்சரு அடேங்க அப்பா, அடி போலி. அப்படி கொஞ்சம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கன் எப்படி வந்திருக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அல்டிமேட் கோல். ஏன்னா எல்லா நாளையும் வந்துட்டு சிக்கனை வந்துட்டு சரியாக வேக வைக்க முடியாது. ஸோ அதனால் சிக்கன் வாவ் பிளாக் கலர் வாவ், பிங்க் கலர் வாவ், அந்த மாதிரி சிக்கன் வெந்திருக்கு பாருங்க. அச்சோ அப்படியே பிக்கும் போது இல்லை, அப்படியே பிஞ்சிட்டு வருது. மசாலாலாம் இறங்கியிருக்கணும். ஏன்னா நான் ஒரு 1 hour மேலே இது பண்ணி வச்சேன், மேரினேட் பண்ணி வச்சேன். பின்னிட்டேன். அந்த சிக்கனில் போட்ட மசாலாலாம் இறங்கி ஒரு மாதிரி வேறு மாதிரி டேஸ்ட்டு, உரப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கு பேர் நீங்களே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பினல, ஸோ அதை பார்த்துட்டு அது என்ன மாதிரி அப்படியும் இது வறுவல்னு சொல்லலாம். ஏதோ ஒரு நல்ல பேர் தாங்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் டு த யூடியூபர் ஹூ ஹெல்ப் மீ. நிறைய வீடியோ பார்த்தேன், அதனால் யார் யாருன்னு சொல்ல முடியல. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. என் வீடியோ பார்த்து நிறைய பேர் சமைப்பாங்கள்ல, ஒரு அளவுக்கு மேலே பண்ண நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. இப்படி தாங்க ஒரு பேச்சுலராக இருந்தால் இப்படி தான் சமைக்க கற்றுக்கிட்டு சமைக்கணும். என்ன மாதிரி ஒரு நல்ல செஃப்பாக ஆகுங்க. இன்று முதல் உங்களை நான் செஸ் நவீன் அப்படி என்று அழைப்பேன் அப்படின்னு என் வீட்டில் தான் சொல்ல போகிறேன். போங்க. ஐயோ எங்கள் அப்பா கீரை செய்ய சொன்னார, ஏதாச்சும் வெஜிடேபிள்
வெஜிடேபிள் யார் சாப்பிடுவா? நீங்களே சொல்லுங்கள். நல்ல ருசியாக சிக்கன் செஞ்சுருக்கேன். எதுக்கு வெஜிடேபிள்னால் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தொண்டையில் குத்தி 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 இது பண்ணாது. நல்லா சிக்கன் சாப்பிட்டு நல்லா சத்தம் இருங்கப்பா. ஆமாம் சரி தம்மு சார், நீங்கள் வந்துட்டு உப்பு நீங்கள் போடணுன்னு அவசியமே இல்லை, கடைசியாக கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ஆமாம் நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செய்யுங்க, எப்படி ருசி இருக்கும் மட்டும் பாருங்கள் செஃப் சார். வெங்கடேஷ் சார்கிட்ட கூட சொல்லிடுங்க. வெங்கடேஷ் பட் சார், நான் குக் வித் கோமாளி ஒன்று குக் வித் கோமாளிலாம் கற்றுக்கிறதுக்கு வராங்க. நம்ம ஆல்ரெடி செஃப் பாருங்களேன். ஜட்ஜாவா? நோ அந்த அளவுக்கு நோ